நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் பெரும்பாலும் மேல் சென்ட்ரிக்காக தான் இருக்குது. அதாவது எல்லாமே ஆண்களுடைய கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்படுது. இப்போ ஒரு 10-20 வருஷமாக வேணால் பெண்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சொல்ல வந்திருக்கிறாங்க. ஒரு ப்ராடர் அப்ரோச்சில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் புக்கில் ஹீ ஆர் ஷீல ஹீன்னு மென்ஷன் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே ஆண்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால பெண்கள் அவங்களும் அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத பெரும்பாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்களும் பெருசாக கேட்க மாட்டாங்க. இதனால வரலாற்றில் நிறைய இடத்துல பெண்கள் நிறைய இன்னல்களை துயரங்களை சந்திச்சு வந்திருக்காங்க. வெளியே சொல்ல முடிஞ்சதில்லை. அப்படி அவங்க சொல்ல முடியாத கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மென்சுரல் சைக்கிள் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மென்சுரல் சைக்கிள் அப்போ அவங்க ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டைம். இந்த டைமில் அவங்க அந்த மென்சுரல் சைக்கிளை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சானிட்டரி பேட்ஸ், சானிட்டரி நாப்கின்ஸ், டிஸ்போசபிள் சானிட்டரி நாப்கின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 17th 18th சென்ச்சுரிலாம் யூரோப்பில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருந்தது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது, ரொம்ப முன்னேறி போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அப்படி போயிட்டு இருந்தாலும் இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் ஆர் பேடை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் காலம் தாழ்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க. அதான் ஏற்கனவே நான் சொன்ன காரணம் தான். அதாவது பெண்கள் அவங்களுக்கு தேவையானதை வெளிப்படையாக சொல்லலை, ஆண்களும் கேட்கல. ஸோ இந்த ஒரு கம்யூனிகேஷன் லேக் இருந்ததுனால இதோட கண்டுபிடிப்பு கொஞ்சம் கால தாமதமாக தான் வந்தது. அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் ஆர் பேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். பெண்களுக்கு இன்றைக்கி நேற்று மென்சுரல் சைக்கிள் இல்லை. ஸோ இப்போ அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் அதனால சானிட்டரி பேடை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆதி காலத்தில் பெண் அப்படின்றது ஒருத்தவங்க இருந்து வந்த பிறந்தே அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் ப்ளீடிங் இருக்குது. அதில் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய ஹிஸ்ட்ரியில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ரீக் லிட்ரேச்சரில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் அவங்கள தொல்லை பண்ணுற ஆண்களை அவங்க காட்டன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ளக் யூஸ் பண்ணுற ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காட்டன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த காட்டன் மெட்டீரியல் எடுத்து அவங்கள தொல்லை பண்ணுற ஆண்கள் மேலே விட்டு எறிவாங்களாமா. ஸோ அந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விதமான பேட்ஸ் மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரேபிட் ஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் கிராஸ் உள்ள கூட கிராஸஸை கூட ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீப் புல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இப்படி போய்கிட்டு இருந்தப்போ இந்த சானிட்டரி பேட்ஸ் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 19th சென்ச்சுரியில் ஃப்ரான்ஸில் இருக்கிற நர்சஸ் அங்கே போரால் காயம்பட்டிருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு டைப் ஆஃப் பேண்டேஜ் இருக்குது, உட் பல்பில் செய்யப்பட்ட பேண்டேஜ். மேலே லீனியர் அப்சார்பன்ட் இதை தடவி வச்சிருக்கிற ஒரு பேண்டேஜ். ஸோ ப்ளீடிங்கை நல்லா எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ 1850s வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ரிசல்ட் நல்லா இருந்தது. ப்ளீடிங்கை பயங்கரமாக இன்ஜர்டு சோல்ஜர்ஸ்க்கு பயங்கரமாக அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றனால அந்த ஃப்ரான்ஸில் இருக்க அந்த நர்சஸ் அங்கே இருக்க பீப்புள், அங்கே இருக்க உமன்ஸுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த உட்டன் பல்பால் ஆன பேண்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே, நல்ல ரிசல்ட்டும் இருக்குது, நல்ல அப்சார்பன்ட் இருக்குது அப்படின்றதுனால அங்கே அதை அவங்க யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கே அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்து அதோட ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம் கொட்டாக் கம்பெனி 1888 அவங்க கமர்ஷியலாக இதை அவங்கள்ட்ட எடுத்து இவங்க இந்த வேலை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1896 ஜான்சன் அண்ட் ஜான்சன் அமெரிக்காவில் இந்த மாதிரி இந்திய ஃபார்முலேஷனில் சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில், அதாவது பெண்கள் மத்தியில் இது பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு டோக்மா, டேபோ, அதாவது இதை பற்றி பேசினா இந்த விஷயத்தை வெளியில் வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்றது இருந்ததோ, அதே மாதிரி அதோட மோசமாக அப்போ நீங்கள் 18th சென்ச்சுரியில் பார்த்துக்கோங்க அங்கே அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பெண்கள் இந்த விஷயத்தை ஓப்பனாக ஹஸ்பண்ட்டையும் சொல்ல மாட்டாங்களா, ஹஸ்பண்டும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு பிடிக்காதான். ஸோ மார்க்கெட்டில் இந்த திங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட அதை அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. விலை அதிகமாக இருந்தாலும் பர்ச்சேசிங் பவர் இருக்குது, அந்த பெண்களால் அதை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சில வசதி வாய்ந்த பெண்களாக இருந்தால் கூட அந்த ஆண்கள் அதை கடைக்கு போயிட்டு அதை போய் வாங்குறது ஒரு கர்ப்பமாக, அதாவது ஒரு எப்படி சொல்கிற ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக, நான் போய் வாங்கணுமா, இது எனக்கு வாங்குறது கூச்சமாக இருக்குது அப்படின்றதுல இருந்திருக்கிறாங்க. ஸோ கொட்டாக் அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு அவங்க செல் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேபிளில் கவுண்டரில் இந்த மாதிரி சானிட்டரி பேட்ஸ் வேணும்னா அவங்க பெண்கள் இதில் காசை போட்டு போயிடலாம், டேரெக்டாக கடைக்காரங்கள்ட்ட கேட்க தேவையில்லை. அந்த முன்னாடியே அந்த கவுண்டர் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் சானிட்டரி பேட்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ பேட் வேணுமோ அதை எடுத்துகிட்டு அதுக்கு அந்த மாதிரி காசை போட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த நிலைமையெல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சானிட்டரி பேட்ஸ் அப்போ எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால எல்லா சாதாரண பெண்கள் எல்லாமே அதை காசு கொடுத்து வாங்கிட முடியாது. ஸோ அதனால இந்த 20th சென்ச்சுரி ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணிட்டு வந்துருந்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ப்ளீடிங்கை ஸ்டாப் கண்ட்ரோல் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சானிட்டரி பேட்ஸோட காஸ்ட் கம்மியாகுது. அதுக்கப்புறம் நிறையா அதில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அப்சார்ப்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வர ஆரம்பித்ததுனால சரி பெண்கள் கடைசியாக அவங்களோட தேவைகளை பூர்த்தி இது பண்ணிக்கணும், அவங்களோட கம்ஃபர்ட் முக்கியம் அப்படின்றதுனால இது வெளியே வாங்க வர ஆரம்பித்தாங்க. அப்பையும் கூட டிவியில் கமர்ஷியல் ஆட்ஸ் இதுக்கான இது முன்னாடி இந்த கமர்ஷியல்
ஆடாக கொடுக்கலாம், ஸோ இது வந்து நம்ம விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கம்பெனிஸ் கூட வந்துட்டு ஒரு இதாக யோசிச்சாங்க. ஏன்னா பீரியட்ஸை பற்றியோ இல்லை மென்சுரேஷனை பற்றியோ டேரெக்டாக வந்துட்டு டிவி ஆட் கொடுக்குறதுல நிறைய டிவி சேனல்ஸ் வந்துட்டு யோசிச்சாங்க. ஸோ இதை பற்றி இப்போ நான் ஒரு டாபிக் பேசுகிறேன், செக்ஷுவலி வயலண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அதை பிளாக் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் அதை பார்த்ததுனால கமர்ஷியல் கம்பெனிஸும் வந்துட்டு அதை நிறையா பயங்கரமாக மார்க்கெட் பண்ண முடியல. ஸோ அதனாலே பெண்களுக்கு அது போய் சேர முடியாத அளவில் இருந்தது. 1970ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி பீரியட்ஸை பற்றின ஆட்ஸ், பீரியட்ஸ் அப்படின்னே வந்துட்டு டிவியில் ஆட் கொடுக்கலாம், பீரியட்ஸ்னே ஓப்பனாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தளர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் ரொம்பவே வந்துட்டு அட்வான்ஸ்டாக பயங்கர அப்சார்ப்மெண்ட் பேஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற சானிடரி பேட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து சானிடரி பேட்ஸோட ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ஜான்சன் அண்ட் ஜான்சன், அப்புறம் கொடாக் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு சானிடரி பேட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். பட் ஆனால் இந்த சானிடரி பேட்ஸோட ஃபெசிலிட்டி இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் நிறையா பேர் அன்ஹைஜீனிக் வே ஆஃப் இதை மென்சுரல் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள், காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா அந்த இடம் மோஸ்ட் சென்சிட்டிவ், எப்படி சொல்கிறது, ஒரு நேச்சுரல் ஓப்பனிங் இருக்கிற இடம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி அன்ஹைஜீனிக் வே ஆஃப் திங்ஸை யூஸ் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல அலர்ஜிக் கண்டிஷன்ஸை கொண்டு வரும், நிறையா இன்ஃபெக்ஷன்ஸை கொண்டு வரும். ஸோ இதனால பெரிய பாதிப்புகள் வரும். இதனால் நீங்கள் இந்த பேட்மேன் ஹிஸ்ட்ரி பற்றி கூட நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, பேட்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அருணாச்சலம் முருகானந்தம் அவர் பேருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு பெண்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த காஸ்ட்லி சானிடரி நாப்கின் வந்து இங்கே இந்தியாவில் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் காஸ்ட்லி தான். ஸோ காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அதை நான் சீப் ரேட்டு கொண்டு வர்றேன், ஒரு சானிடரி பேட் ₹1 தான் அப்படின்ற அந்த திங்கிங்கில் வந்துட்டு அவர் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறது ₹5 ஒரு சானிடரி பேட்னா இவரோட இது வந்துட்டு அதில் 1/5 ஆஃப் தி ப்ரைஸ் தான். ஸோ அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் மென்சுரேஷனை பற்றின கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மக்கள் மத்தியில் இல்லை. ஒரு சானிடரி பேடு வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதை வந்துட்டு பிளாக் கலர் பாலித்தீன் கவரில் தான் வந்துட்டு பையில் தான் போட்டு கொண்டு போகணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்பயும் கிராமப்புறங்கள் இருக்குது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ரீசெண்டாக கஜா சைக்ளோன் அப்போ ஒரு பெண் புதுசாக அப்போ தான் வயதுக்கு வந்த பெண், ஸோ முதல்ல வயசுக்கு வர்ற அந்த மென்சுரல் சைக்கிள் ப்ளீடிங் வந்துட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் ஒரு ஓலைக்குடிசையில் தனியாக வச்சுருக்காங்க. நைட்டு வந்துட்டு தென்னை மரம் வந்து அந்த பெண் மேலே, அந்த குழந்தை மேலே, வாட்டை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சின்ன பொண்ணு மேலே விழுந்து அந்த பொண்ணு வந்து இறந்துருக்கு. நைட்டு அவ்வளோ மழை பெஞ்சும் அவ்வளோ இடி இடிச்சும் வந்துட்டு அந்த பொண்ணை போய் வந்துட்டு நம்ம இது பண்ணணும், ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்ற திங்கிங் யாருமே வரல. ஏன்னா முதல் இரவு தீட்டு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு எந்தளவுக்கு திங்கிங்காக இருக்கும் பார்த்துக்கோங்களேன். சரி, மென்சுரேஷன்னா நான் சின்னதாக சொல்லிடுறேன். நான் மென்சுரேஷனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். மென்சுரேஷன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். என்ன டாபிக் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு முட்டை வந்து ஸ்பெர்ம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓவுலேட் ஆகி அதாவது பெண்ணோட ஓவரியிலிருந்து ஒரு முட்டை மட்டும் வந்துட்டு கருத்தரிக்கணும் அப்படின்றதுனால கீழே இறங்கி வருது, யுட்ரஸ்க்கு வருது, இந்த கர்ப்பப்பைக்கு வருது. அப்போ ஒரு ஸ்பெர்ம் வரும், நம்ம வந்து ஃபெர்டிலைஸ் ஆயிருவோம், கருத்தரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து முட்டை வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த கர்ப்பப்பை வந்துட்டு அதோட லேயர்ஸ் எல்லாமே மாற்றுது, கொஞ்சம் திக்காகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ப்ரெக்னன்சிக்காண்டி வந்துட்டு தன்னை தயார்படுத்திக்குது. இந்த ஸ்பெர்ம் வரல அப்படின்ற உடனே வந்துட்டு அந்த முட்டை ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த யூட்ரஸ் வந்துட்டு அதோட வாலில் இருக்க அந்த கண்டென்ட்ஸ் இதெல்லாமே எரோட் ஆகி பிளட்டாக வந்துட்டு வெளியே வருது. சப்போஸ் வந்துட்டு அந்த முட்டை வந்து ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சு, ஸ்பெர்ம் வந்துருச்சு, ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த யூட்ரஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷனை மாற்றி வச்சிருக்குல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை உள்ள ஃபார்ம் ஆகும். ஸோ குழந்தை இதாகி வெளியே வர்றப்போ வந்து கடைசியில் 10 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வெளியே வரும். ஸோ இப்போ ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்ற உடனே தயாரான யூட்ரஸ் வந்துட்டு அதோட கண்டிஷன்லேருந்து மாறி வெளியே வந்துட்டு பிளட்டாக எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு மென்சுரேஷன். ஸோ இது வந்து ஒரு தீட்டு. இதனால இது கொண்டு வர சானிடரி பேட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் இவ்வளோ காலம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ பெரிய டேபூடு டாப்பிக்காக இருந்தது அப்படின்னு கேட்குறப்ப வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மக்கள்கிட்ட அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது நிறைய விஷயத்தை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, எஜுகேட் பண்ண யாரும் இல்லை அப்படின்றது தான் வந்துட்டு தோணுது. ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த விஷயம் சொன்னது நல்லா இருந்தது, நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.